Good evening to you all. பிஎம்எஸ் நுழைவு பரீட்சைக்குரிய வகுப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வகுப்பு ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ இப்போ கேள்விகளை நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போவோம். முதலாவது வினாவை பாருங்க. அண்மை காலத்தில் இப்போ இந்தியாவில் ஒரு பாரிய சர்ச்சையாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சரினுடைய ராஜினாமா. மாணவர்களினுடைய எதிர்ப்பு, அதே மாதிரி அங்க இருக்கின்ற கட்சிகளினுடைய ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக பதவி விலகி இருந்தார். ஸோ இப்ப கேள்வி வந்திருக்கிறது, இந்தியாவினுடைய புதிய கல்வி அமைச்சர் யார்? இந்தியாவினுடைய புதிய கல்வி அமைச்சர் யார் என்று கேட்கிறாங்க. ஸோ இப்ப விடை எழுதி கொள்ளுங்க, விடை எழுதி கொள்ளுங்க. ஸ்ரீ பிரகால், நான் ஸ்கிரீன்ல போறேன், பார்த்து எழுதி கொள்ளுங்க. ஸ்ரீ யோசி, இவர் தான் இந்தியாவில் இப்ப இருக்கிற கல்வி அமைச்சர். இந்தியாவினுடைய தற்போதைய கல்வி அமைச்சர் இவர்தான். ஸோ இதுக்கு முதல் இருந்து ராஜினாமா செய்தவர், அவருடைய பதவியிலிருந்து விலகினவர் அவர் பேர் தர்மேந்திர பிரதான். அவரினுடைய பெயர் தர்மேந்திர பிரதான். இதெழுதுங்க, அதையும் நான் சட்ல போட்டு விடுறேன். தர்மேந்திர பிரதான் அவர் பேர். தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான். ஸோ இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அங்கே அந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி தான் கூடுதலாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நிலைமை அளவுக்கு அதிகமாக சென்றதன் காரணமாக கல்வி அமைச்சர் பதவி விலகியிருந்தார். அப்ப இது ஒரு கரண்ட் அப்டேட், ரீசெண்டாக நடந்தது. இனி ஓபன் யூனிவர்சிட்டி கல்வியோடு தொடர்பான ஒரு பரீட்சை. ஸோ அதனால அந்த வினா எடுக்கப்பட்டது. இரண்டாவது வினாவை பாருங்க. இலங்கையில் இறுதியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு எத்தனை வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன? இப்ப இலங்கையில் அண்மை காலமாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கைகளை அரசாங்கம் தீவிரமாக எடுத்துக்கொண்டு வருது. ஸோ அந்த அடிப்படையில் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, இலங்கையில இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பானவர்களுக்கு மரண தண்டனையை விதிக்கிற நடைமுறை இருக்குது, மரண தண்டனை விதிக்கிறதுக்கு சட்டமும் இருக்கிறது. ஆனால் மரண தண்டனையை அமுல்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் நீண்ட காலமாக நடைமுறையில இருக்கல்ல. அப்ப அதை மீண்டும் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரது சம்பந்தமாக சொல்லியிருந்தார். ஸோ அதனாலதான் இந்த கேள்வியை பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லுங்க, எத்தனை வருடங்கள்? விட தெரிஞ்சாக்க சொல்லுங்க, நாங்க விடையை டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, விடையை சொல்லிட்டு நீங்க பிறகு அன்மியூட் பண்ணி வச்சுக்கிட்டால் ஓகே. எத்தனையாம் ஆண்டு, எத்தனை வருடம் முடிஞ்சிருக்குது? எழுதி கொள்ளுங்க, 50 வருடம். கிட்டத்தட்ட இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்படுது. அடிக்கடி நீதிமன்ற வழக்குகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் தீர்ப்புகள்ல மரண தண்டனை விதிக்கிற நடைமுறை காணப்படுகிறது. அண்மையில பழைய போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ செக்ரட்டரி, அவங்களுக்கு எல்லாம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் நிறைவேற்றுகின்ற நடைமுறை தான் நீண்ட காலமாக இல்லை. 50 வருடங்கள். 50 வருடங்கள். அப்ப 1976ஆம் ஆண்டு தான் இறுதியாக இலங்கையில மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 1976ஆம் ஆண்டு இறுதியாக 1976ஆம் ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த நேர மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட அவர் பெயர் எம்பிலிபிட்டிய சந்திரதாஸ் என்று சொல்லி ஒருவர். கொடூரமான கொலை குற்ற வழக்கு அவருக்கு. எம்பிலிபிட்டிய சந்திரதாச. எம்பிலிபிட்டிய சந்திரதாச. எம்பிலிபிட்டிய சந்திரதாச. இப்ப பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தொடர்பான ஆக்கள் அந்த பாதாள உலகம் என்று நிறைய பேர் கைதாகி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சில ஷோர்ட் பேர் எல்லாம் சொல்லப்படுது. அப்படிதான் இவருக்கும் ஒரு பெயர் இருந்திருக்கிறது,
கொண்டா பெப்புவான்னு சொல்லி இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு ஷார்ட் நேம் வச்சிருக்கிறாங்க அந்த டைம்ல. கொண்டா பெப்புவா. கொண்டா பெப்புவா. ஒரு மியூட் பண்ணி வைங்கம்மா, மியூட் பண்ணி வைங்க. வீடுல கதைக்கிறது விளங்குது, மியூட் பண்ணி வைங்க ப்ளீஸ். அப்ப ரெண்டாவது வினாவை பாருங்க. ரெண்டாவது வினா எழுதிட்ட. மூன்றாவது வினா: யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான அநீதிகளுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட சிறிய நாட்டினுடைய ஜனாதிபதி. இப்ப உலகளாவிய ரீதியில ஏற்கனவே பதவியில் இருந்தவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் தண்டனை வழங்குகின்ற நடைமுறை காணப்படுகிறது. நாங்க எங்கட தெற்காசிய நாடுகளை கூட பார்க்கலாம். ஏற்கனவே பங்களாதேஷினுடைய ஷேக் ஹசீனா அவ நாட்டில் இல்லாவிட்டாலும் கூட பங்களாதேஷ் நீதிமன்றத்தால மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் சிரியாவில் நீண்ட காலமாக ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒருவர், அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் எல்லாம் போயிட்டு பிறகு அவர் மக்களினுடைய எழுச்சி தீவிரமடைஞ்சு தடுத்து அவர் ரஷ்யாவுக்கு தப்பி போயிருந்தார். இப்ப அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் டமாஸ்கஸ், சிரியாவின் தலைநகரம் டமாஸ்கஸ் என்று சொல்றது, அந்த டமாஸ்கஸ்ல இருக்கிற நீதிமன்றம் இது தொடர்பான விசாரணைகளை நடத்தி இவருக்கு மரண தண்டனையை விதிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் பெயர் இது ஒரு 2-3 ஒரு 1 வீக்குள்ள நடந்த விஷயம். அவர் பெயர் பஷார் அல் அஷாட். பஷார் அல் அஷாட். பஷார் அல் அஷாட். பஷார் அல் அஷாட். ரஷ்யாவுக்கு தப்பி போனவரா? ரஷ்யாவுக்கு தப்பி போனவர். இவரினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டதை அடுத்து மக்களால் எழுச்சி ஆர்ப்பாட்டங்களை அடுத்து அங்க ஒரு இடைக்கால அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த இடைக்கால அரசாங்கத்தின் சார்பில் தான் இப்ப அங்க நடவடிக்கைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இடைக்கால அரசுக்கு தலைமை தாங்குகின்றவர் இடைக்கால தலைவராக இருக்கிறவர். அவரை பேரையும் போட்டுக்கொள்றேன், அவரை பேரையும் எழுதி கொள்ளுங்க. இடைக்கால அரசுக்கு தலைமை தாங்குகிறவர் அஹமட் அஹமட் அல் ஷாரா. அஹமட் அல் ஷாரா. அஹமட் அல் ஷாரா. நாலாவது வினா: மெகா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் எனப்படுகின்ற ஒப்பந்தத்தோடு தொடர்பட்ட நாடுகள். இப்ப மத்திய கிழக்குல ஏற்கனவே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏமன் இப்படியான நாடுகள் தொடர்பான விவகாரங்கள் சூடு பிடிச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த அமெரிக்காவில் இராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்களுக்கு சாரி அமெரிக்கா மாதிரி நேட்டோ மாதிரி ஒரு அமைப்பு தான் இப்ப அண்மையில் ஒப்பந்தம் ஒன்று செய்திருக்கிறாங்க. சில இடங்கள்ல சில சில ஊடகங்கள்ல அது இஸ்லாமிக் நேட்டோ என்றும் சொல்லப்படுகிறது. சர்வதேச ஊடகங்கள்ல இஸ்லாமிக் நேட்டோ என்று சொல்லிட்டு நேட்டோ மாதிரி இராணுவ ரீதியான அதிகாரங்களை தங்களுக்கு மத்தியில் வச்சு கொள்றதுக்காக ஒரு ஒப்பந்தத்தில் 3 நாடுகள் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். அதான் மெகா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுறது. அதோடு தொடர்பட்ட நாடுகள் துருக்கி, துருக்கி, சவுதி அரேபியா, துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான். துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான். இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவினுடைய ரியாத்தில் வச்சு தான் இடம்பெற்றிருக்கிறது, கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவினுடைய ரியாத். ஸோ அப்போ 3 நாடுகள்: சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி. ஐந்தாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய தற்போதைய நீதி அமைச்சர். இப்ப கூடுதலாக சிறைச்சாலைகள் விடயத்தில் கூடுதலாக பேசப்பட்டவர். இப்ப இன்றைக்கு பாராளுமன்றத்தில் 22வது திருத்தம் என்ன பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது தொடர்பான அப்டேட்டுகளை நாங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்திருந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. தற்போது நீதி அமைச்சராக இருக்கிறவர், அவர் பெயர் ஹர்ஷன நாணயக்கார.
ஹர்ஷன நாணயக்கார. ஹர்ஷன நாணயக்கார. ஹர்ஷன நாணயக்கார. நீதி அமைச்சரா? நிதி அமைச்சர் அல்ல, நீதி அமைச்சர், ஜஸ்டிஸ். ஆறாவது வினா. அண்மையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர. பூஜித் ஜெயசுந்தர ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மையப்படுத்தி மரண தண்டனை அண்மையில் விதிக்கப்பட்டிருந்தது. அவருடைய பெயர் வந்து பூஜித் ஜெயசுந்தர. அவர் வந்து போலீஸ் மா அதிபராக ஏற்கனவே கடமையாற்றியிருந்தவர். போலீஸ் மா அதிபராக கடமையாற்றியிருந்தவர். இந்த போலீஸ் மாதிபர் என்று சொல்ற நேரம் ஏற்கனவே ஒரு போலீஸ் மாதிபர் என சிஜி சாரி விக்ரமரட்ன என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலீஸ் மாதிபர் சூசைட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு முதல் இன்னும் ஒரு போலீஸ் மாதிபர், இலங்கையினுடைய தேசபந்து தென்னக்கோன் என்று அழைக்கப்படுகின்ற போலீஸ் மாதிபர், அவர் வந்து ஏற்கனவே பாராளுமன்றத்தால் இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டு போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து அவர் நிறுத்தப்பட்டிருந்தார். ஸோ அதுக்கு பிறகு அவருக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்ததும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர, தேசபந்து தென்னக்கோன், அப்படியான விடயங்களை நினைவில் வச்சுக்கொள்ளணும். இப்ப இலங்கையினுடைய போலீஸ் மாதிபரை பற்றி நாங்க பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அதனுடைய வரலாறு தொடர்பாக பார்க்கிற பொழுது யாரு முதலாவது போலீஸ் மாதிபர் அல்லது முதலாவது இலங்கையர் ஒரு ஆள் போலீஸ் மாதிபராக பதவி வைத்து என்று சொன்னால் அவருடைய பெயர் என்ன, அப்படி சில விடயங்கள் வாரது. பிரதம நீதியரசர் ஆறு இருந்த இலங்கையாள் அப்படிலாம் போடுவாங்க. ஸோ அப்போ போலீஸ் மாதிபர் இலங்கையினுடைய வரலாற்றில் முதலாவது போலீஸ் மாதிபர் வந்து ஜார்ஜ் வில்லியம் ராபர்ட் கேம்பல். ஜார்ஜ் ஜார்ஜ் வில்லியம் ஜார்ஜ் வில்லியம் ராபர்ட் ராபர்ட் கேம்பல். ராபர்ட் கேம்பல். ஜார்ஜ் வில்லியம் ராபர்ட் கேம்பல் இவர்தான் முதலாவது போலீஸ் மாதிபரா. பிறகு அந்த போலீஸ் மாதிபர் தொடர்பாக வார பொழுது இலங்கையர் ஆரண்டு கேட்டால் ரிச்சர்ட் அலுவிகார. இது எழுதி கொள்ளுங்க, அவருடைய பேரையும் போட்டு விடுறேன். ரிச்சர்ட் அலுவிகார் அவர் வந்து இலங்கையை சேர்ந்தார். ஏன்னா வழக்கமாக நாங்கள் ஆங்கிலேயர் நிர்வாகத்துகள் இருக்கிறதால ஆங்கிலேயர்கள் தான் முக்கியமான பதவிகள் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு இலங்கையால் ஒரு ஆள் வந்து சொன்னால் அவர் வந்து ரிச்சர்ட் அலுவிகார. ரிச்சர்ட் அலுவிகார. ரிச்சர்ட் அலுவிகார. ஏழாவது. எதிர்காலத்தில் பொலிமர் வகையிலான நாணயங்களை அறிமுகப்படுத்த உள்ள நாடு இந்தியா. இந்தியா இந்த பொலிமர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான நாணயத்தால ஃபியூச்சர்ல அவங்க அறிமுகம் செய்ய சம்பந்தமாக இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் கிட்டத்தட்ட மத்திய வங்கி மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருது. ஸோ இப்போ நாணயங்கள் என்று சொல்ற நேரம் ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நாணயம் தொடர்பாக சிலவில மத்திய கிழக்கு நாடுகளினுடைய அல்லது வேறு நாடுகளினுடைய நாணய அலைகளை கேட்பாங்க. ஜப்பான், ரஷ்யாட, அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு ஓமான் என்று சொல்லி ஒரு நாட்டை போட்டு அது நாணய அலைகள் என்று கேட்கிறது. மற்றது மற்றது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மத்திய வங்கியினுடைய அந்த நாணய சபை என்று இருந்தால் அதுக்கு தலைமைத்துவம் வைக்கிறது மத்திய வங்கியினுடைய ஆளுநர். அப்படி கேள்விகள். ஸோ அதோட நாங்கள் தொடர்புபடுத்தி பார்த்துக்கொள்ளணும். மத்திய வங்கியினுடைய 75வது ஆண்டுக்கு அந்த 2000 ரூபாய் நாணயத்தால் வெளியீடு செய்யப்பட்ட அதுவும் ஒரு ஹைலைட்டான விஷயம், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. எட்டாவது. பாக்கு நீரிணை எந்த நாடுகளுக்கு இடையில் அமைய பெற்றுள்ளது? இது ஒரு உங்களோட ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஒரு பாஸ் பேப்பர் வினாவில் வந்ததுதான். அது பிஎம்எஸ்சியில் அந்த அவங்களோட எடுகேஷன் சம்பந்தமான ஒரு கோர்ஸுக்குரிய வினாது. விட வந்து பாக்கு நீரிணை வந்து எந்த நாடு? இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில. இது வந்து 32 கிலோமீட்டர். 32 கிலோமீட்டர்.
இதில் அடிக்கடி பாடசாலை மாணவர்கள் நீந்தி சாதனை படைப்பாங்க. அப்போ குறிப்பிட்ட எக்ஸாம் நடக்கிற பீரியட்ல யாராவது இப்படி நீந்தி சாதனைகளை செய்திருந்தால் அவங்களோட பேர்களை நினைவில் வச்சுக்கொள்ளணும். பாக்கு நீரிணை 32 கிலோமீட்டர், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில. பொதுநலவாய நாடுகளினுடைய தலைமைத்துவத்தை வகிக்கின்றவர் யார்? இப்ப ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கிறது. இது பொதுநலவாய அமைப்புகள் என கேள்விப்பட்டிருப்பீங்கள். பிரித்தானியாட ஆதிக்கத்துக்கு இருந்த எங்கட இலங்கை, அப்படியான ஆதிக்கத்துக்கு இருந்த நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாக்கினாங்க. அதுதான் பொதுநலவாய அமைப்பு என்று சொல்றது. அந்த அமைப்புக்கு தலைமைத்துவம் வைக்கிறது இப்பொழுதுமே பிரித்தானியாவினுடைய அரச பரம்பரை சேர்ந்தார்கள். பிரித்தானியாவினுடைய மகாராணி எலிசபெத் மகாராணி முதல் அதனுடைய தலைமைத்துவ பதவியில் இருந்த, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தலைமைத்துவ பதவியில் இருக்கிறது வந்து மூன்றாம் சார்ல்ஸ் மன்னர். 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 பத்தாவது, இலங்கையினுடைய முதலாவது பெண் ஜனாதிபதி. இது ஈஸியான கேள்விதான், ஆனால் கூட ஓபன் யூனிவர்சிட்டியில ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்தது. முதலாவது பெண் ஜனாதிபதி எல்லாருக்குமே தெரியும். யாரு? ஈஸியான கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாராள்? ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா பிரதமர். இது அவட மகள் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க. ஜனாதிபதி, முதலாவது பெண் ஜனாதிபதி வந்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. முதலாவது பெண் பிரதமர் என்று சொல்லி வந்தால் உலகத்துக்கும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தான், இலங்கைக்கும் முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தான். ஜனாதிபதி வந்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இன்னும் ஒரு விசேஷம் இருக்கு என்று கேட்டால், இப்ப நாங்கள் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் இந்த முதலமைச்சர் இருப்பாங்க. மாகாண சபையோட அதிகாரத்துக்கு கீழே முதலமைச்சர் என்று சொல்லப்படுகிற பதவி இருக்கும். அப்ப அதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையின் வரலாற்றில் ஒரு பெண் வந்து முதலமைச்சராக பதவி வைத்தென்று சொன்னால் அது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. மேல் மாகாணத்துக்குரிய முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. மேல் மாகாண முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. 11வது வினா, தேர்தல் என்று இலங்கையில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகித்தவர். இலங்கையினுடைய வரலாற்றில் 2 பேர் வந்து தேர்தல் இல்லாமல், அதாவது ஜனாதிபதி தேர்தலில் வின் பண்ணித்தான் ஜனாதிபதியாக வருவாங்க. இலங்கையினுடைய வரலாற்றில் 2 பேர் அப்படி தேர்தல் இல்லாமல் வந்திருக்கிறாங்க. யார் அந்த 2 பேரும்? ஒன்று ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க, ரைட், ஓகே. மற்றது? ரைட், ஓகே. இந்த வினா வந்து ஏற்கனவே வந்து ஒரு பாஸ்ட் பேப்பர் ரெண்டபடியாக ஒரு ஆளை கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலே 2 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஆள் வந்து மிக அண்மையில் இப்போ நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமான கேள்விப்பட்ட ரணில் விக்ரமசிங்க. ஏன் அண்மையில் ஜனாதிபதியாக இருந்த கோத்தாபாய ராஜபக்ச வந்து பதவி விலகின பிற்பாடு அவர் வந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினராக வந்து அதிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு வந்து ஜனாதிபதியாக வந்தார். பொதுவாக இலங்கையினுடைய சட்டங்களின் பிரகாரம் ஒரு ஜனாதிபதி வந்து இல்லாமல் போகிற சந்தர்ப்பத்தில் அந்த பிரதமர் வாய்ப்பு வரும். பிரதமர் வந்து அதுக்கு வரலாம், பாராளுமன்றத்தினுடைய அனுமதியோட பிரதமர் வரலாம். அப்படி பிரதமர் அதுக்கு இல்லை என்று சொன்னால் பிறகு அது சபாநாயகர், அப்படி இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு மெம்பரை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள இருந்து தெரிவு செய்வாங்க. அப்படித்தான் ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டது. அது ஒரு ஆள். அதுக்கு முதல் வந்து இப்ப எங்கட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவரினுடைய தந்தையார் வந்து கொலை செய்யப்பட்டதன் பிற்பாடு அந்த டைம்ல பிரதமராக இருந்தவர் தான் டிபி விஜயதுங்க. டிபி விஜயதுங்க. அப்ப அவர் வந்து பிரதமராக இருந்தவர். அவங்களோட பெரும்பான்மை ஆதரவோட வந்து ஜனாதிபதியாக வருகிறார். குறிப்பிட்ட ஒரு காலம் இருந்தவர் அவர் டிபி விஜயதுங்க. அப்ப 2 பேரும் தான் இந்த தேர்தல் இல்லாமல் ஜனாதிபதியாக வந்திருக்கிறாங்க. பட் இலங்கையினுடைய ஜனாதிபதி வரலாற்றில் இந்த செகண்ட் ரவுண்ட் என்ன வழக்கமாக அந்த போட்டியில் 50% மேல் எடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் வின் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ கடைசியாக நடந்த தேர்தலில் என்ன 2 விருப்பு வாக்குகளும் எண்ணப்பட்டது. ஏனென்றால் 50% என்கின்றது வந்து 3 போட்டியாளர்களுக்கு கூட வந்ததனால 3-4 அப்போ குறைஞ்சிட்டது. ஸோ மீண்டும் 2வது
விருப்புவாக்கு என்கின்ற ஒரு நடைமுறை அதில் வந்தது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைம் இலங்கை இந்த வரலாற்றில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தது அந்த அந்த மெதட்டில். ஸோ அதுவும் ஒரு புதிய விஷயம் இலங்கைக்கு. 12வது பாருங்கோ. 12வது வினா, இலங்கையில் தொலைக்கல்விக்கு பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம், நீங்க எக்ஸாம் செய்ய போற பல்கலைக்கழகம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். ஒரு மியூட் பண்ணி வைங்க, நோய்ஸ் கொண்டு வருது, டிஸ்டர்ப் இருக்கு. விடை எழுதி கொள்ளுங்கோ. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். தொலைக்கல்வி என்று சொல்றது என்ன, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லுவாங்க. அது நாங்கள் நேரடியாக தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அந்த அட்டண்டன்ஸ்ன்றது முக்கியம் இல்லாமல் நாங்கள் கிளாஸுகளுக்கு போகலாம், அவங்களோட மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கொண்டு படிக்கலாம், எக்ஸாம்ஸுக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் அடிப்படையில் இலங்கையில் கூடுதலாக இந்த தொலைக்கல்விக்கு பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி என்று சொன்னால் அது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி தான். ஓப்பன் யூனிவர்சிட்டி. 13வது வினா, உலகளாவிய ரீதியில உருவாகின்ற சூறாவளிகளுக்கு பெயர் சூட்டுகின்ற பொறுப்பை கொண்டுள்ள சர்வதேச அமைப்பு. இப்ப நாங்க எங்கட நாட்டுல வந்து கடந்த வருடத்துல டிட்வான்னு சொல்லப்படுகிற ஒரு புயல் வந்து போனது. வேற வேற நாடுகள்ல புயல் எல்லாம் வருகிறது. ஆனால் ஒரு பெயரை வைப்பாங்க அந்த புயலுக்கு. என்ன அப்படி இந்த புயலுக்கு பெயர் வைக்கிறது யார்? அந்த நாட்டினுடைய அரசாங்கமா, இல்ல ஐக்கிய நாடுகள் சபையாண்டா? அதுக்கு ஒரு பொதுவான ஐக்கிய நாடுகள் சபை தான். ஆனா ஐக்கிய நாடுகள் சபையின் வேற வேற பிரிவுகளுக்குரிய நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த பெயர் சூட்டுகின்ற விடயத்தை செய்கிறது. எழுதி கொள்ளுங்க. உலக வானிலை மையம், இல்லாட்டி உலக வானிலை நிலையம்னு சொல்றாங்க. உலக வானிலை மையம், அமைப்பு நிலையம், ஏதாவது போட்டுக்கொள்ளுங்க. உலக வானிலை மையம். அது இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். உலக வானிலை மையம். உலக உலக வானிலை மையம். ரைட், இங்கிலீஷ்ல போடுறேன். வேர்ல்ட் வேர்ல்ட் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இதுல உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் உறுப்புரிமையில் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் உறுப்புரிமையை பெற்றிருக்கிறாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1950ஆம் ஆண்டு. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1950ஆம் ஆண்டு. உலகில் பெரிய சமுத்திரம், உலகத்தில பெரிய சமுத்திரம், எழுதி கொள்ளுங்க. பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரம் தான் உலகத்திலே பெரிய சமுத்திரம். பசிபிக் சமுத்திரம். அப்ப சிறிய சமுத்திரம் என்று வந்தால் ஆர்டிக் சமுத்திரம். பெரிய சமுத்திரம் என்று கேட்டால் பசிபிக் சமுத்திரம். சிறிய சமுத்திரம் என்று சொல்றது ஆர்டிக் சமுத்திரம். ஆர்டிக் சமுத்திரம். ஆர்டிக் சமுத்திரம். அப்ப ஒருவேளை மாறி கண்டம் என்று வந்தா என்ன? கண்டம் என்று வந்தா பெரிய கண்டம் வந்து ஆசியா கண்டம். கண்டம் என்று கேட்பாங்களா இருந்தால் உலகத்தில பெரிய கண்டம் எது என்று கேட்டால் அது ஆசியா கண்டம். ஆசியா கண்டம். சிறிய கண்டம் என்று வந்தால் ஆஸ்திரேலியா. ஒரு நாடாகவும் இருக்கிறது, கண்டமாகவும் இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா.
ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. அதிகமான சனத்தொகை கொண்ட கண்டம் வந்து ஆசியா கண்டம். ஏன் உலகத்தில் அதிக சனத்தொகை கொண்ட பெரும்பாலான நாடுகள் ஆசியாவில் இருக்கேன. பாகிஸ்தான் இருக்கலாம், இந்தியாவை இருக்கலாம், சீனாவா இருக்கலாம், இந்தோனேஷியாவா இருக்கலாம் என இப்படியான நாடுகள் ஆசியா கண்டத்தில் தான் இருக்கிறது. ஸோ அதனால உலகத்தில் அதிக சனத்தொகை கொண்ட கண்டம் வந்து ஆசியா கண்டம். உலகத்தில் அதிக சனத்தொகையை கொண்ட கண்டம் ஆசியா கண்டம். அதிக நாடுகளை கொண்ட கண்டம் கிட்டத்தட்ட 54 நாடுகள் இருக்கிறது. அதிக நாடுகளை கொண்ட கண்டம் வந்து ஆப்பிரிக்கா கண்டம். அதிக நாடுகளை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். அதிக நாடுகளை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். 15வது வினா. தென்னாப்பிரிக்காவினுடைய முதலாவது கருப்பின ஜனாதிபதி. அது ஈஸியான கேள்வி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஓப்பன் யூனிவர்சிட்டி அடிக்கடி இருக்கிற கேள்விகள் உண்டு. நெல்சன் மண்டேலா. ஒரு 1 மினிட் இருங்க. ரைட், ஓகே. தென்னாப்பிரிக்காவினுடைய முதலாவது கருப்பின ஜனாதிபதி வந்து நெல்சன் மண்டேலா. அவரை பற்றிய வினாக்கள் போன முறை எல்எல்பி என்ட்ரன்ஸ்ல போன முறைக்கு முதல் முறையும் வந்திருந்தது. அவர் எழுதிய புத்தகங்கள் அந்த நீண்டகால சுதந்திரத்துக்கான போராட்டம் என்று சொல்றது. மற்றது அவர் 27 வருஷம் இருந்தது, நோபல் பரிசு பெற்றது. அடிக்கடி நானும் கதைக்கிறேன்னா அந்த திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறது. ஈஸியான கேள்வி, அந்த அப்படியான ஈஸியான கேள்விகள் வரக்குள்ள நாங்கள் பிள்ளை விடாமல் செய்துட்டு போகலாம். 16வது. இலங்கையில் நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபை நிறுவப்பட்ட ஆண்டு எழுதி கொள்ளுங்க. 1971 ஆண்டு. 1971 ஆண்டுதான் நெல் சந்தைப்படுத்தல் சபை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அது உருவாக்கப்பட்ட சட்டம் என்று கேட்டாங்கள் என்றால் அதே ஆண்டை வச்சுக்கொண்டு நாங்கள் எழுதலாம். 1971 ஆண்டின் 1971 ஆண்டின் 14ஆம் இலக்க நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டம். நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டம். நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டம். அப்ப இது அப்டேட் நாங்க பாக்குறோம்னு சொன்னா இப்ப அண்மையில வந்து நெல் கொள்வனவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன. அப்ப அதுல அந்த நெல் எவ்வளவு விலைக்கு வாங்குறாங்க. ஒரு ஒரு பரீட்சைகள் திணைக்களம் நடத்தின ஒரு பேப்பர்ல அது ஒரு வினாவை போட்டாங்க. அந்த டைம்ல அந்த நெல் கொள்வனவு செய்யற டைம்ல ஒரு எக்ஸாம் நடந்தது, அதுல போட்டு விட்டாங்க 1 கிலோ நெல்லை வந்து இவ்வளவு ரூபாய்க்கு வந்து அரசாங்கம் பொறுப்பெடுக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்படியே சில ப்ராக்டிக்கலான சில கேள்விகள் வருகுது. ஸோ அப்போ ஏதாவது எங்களை சுற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறக்குள்ள நாங்கள் அதையிலேயும் ஒரு அவதானம் செலுத்திக் கொள்ளணும். 2006 ஆண்டில் அசோக கமகே இயக்கி பின்னர் தடை செய்யப்பட்ட திரைப்படம். இன்னும் வார அவ்வளவு கேள்வியும் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பி என்ட்ரன்ஸ், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், அந்த அதுக்குரிய பிரைமரி எஜுகேஷன் அப்படியான போட்டி பரீட்சையில் வந்த வினாக்களை தான் எடுத்திருக்கிறேன் பாருங்க. 2006 ஆண்டில் அசோக கமகே இயக்கி பின்னர் தடை செய்யப்பட்ட திரைப்படம் அக்ஷரயா. 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 இதுக்கு இன்னும் ஒரு பேரும் சொல்லுவாங்க. லெட்டர் ஆஃப் ஃபயர். லெட்டர் ஆஃப் லெட்டர் ஆஃப் ஃபயர்.
லெட்டர் ஆஃப் ஃபயர். லெட்டர் ஆஃப் ஃபயர். 18வது வினா, ஐக்கிய ராச்சியம் என்பதனுள் உள்ளடங்குகின்ற நாடுகள். இப்ப ஐக்கிய ராச்சியம் என்று சொன்னால் உலகத்தில் பிரபலமான நாடு என்ன? ஒரு வளர்ச்சி கண்ட நாடு, வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்ப இந்த நாடு வந்து இப்ப நாங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஐக்கிய ராச்சியம் என்று நாங்க பொதுவாக சொல்லுவோம். சில இடங்களில் பிரிட்டன் என்று பயன்படுத்துவோம். ஆனா அவங்களோட அது சில இப்போ அவங்களோட சில ஏற்பாடுகள் வேறு விதமா இருக்கு. இப்ப கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து என்று ஒரு தனி அணி வந்து விளையாடும். ஒலிம்பிக்ல வரக்குள்ள அவங்க பிரிட்டன் பிரித்தானியான்னு சொல்லி வருவாங்க. அப்படி சில சில ஸ்ட்ரக்சரல் சிலது டிஃபரெண்டா இருக்கும். ஆனால் பொதுவாக ஐக்கிய ராஜ்யம் என்று சொல்ற நேரம் அதுக்குள்ள சில நாடுகள் வருகிறது. அதை எழுதி கொள்ளுங்க. 4 பிரிவாக வருகிறது, எழுதி கொள்ளுங்க. இங்கிலாந்து, 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 ஸ்கொட்லாந்து, ஸ்கொட்லாந்து, மற்றது வேர்ல்ஸ். வேர்ல்ஸ் என்று சொல்றது வேர்ல்ஸ். வேர்ல்ஸ், இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, வேர்ல்ஸ். அடுத்தது வந்து நொதர்ன் அயர்லாந்து, அதாவது நாங்க வட அயர்லாந்து என்று சொல்லுவோம். தமிழ்ல வட அயர்லாந்து என்று சொல்லுவோம். வட அயர்லாந்து, வட அயர்லாந்து. வட அயர்லாந்து. 19வது, இலத்திரனியல் திரைகளில் பயன்படுத்தப்படுகின்ற முக்கிய 3 நிறங்கள். இலத்திரனியல் திரை என்ற நேரம் இப்ப நாங்க டிவியில வர ஸ்கிரீன் அப்படியான விடயம் எல்லாம் இருக்கு. இதுல பொதுவாக 3 நிறங்களை பயன்படுத்துவாங்க. அவங்க ஷோர்ட்டாக ஆர்ஜிபி அப்படின்னு சொல்றது. ஆர்ஜிபி. இது ஆர்ஜிபி என்றால் அதுல ஒவ்வொருக்கும் பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ரெட், கிரீன், ப்ளூ. இதைத்தான் ஆர்ஜிபி என்று சொல்றது. ரெட், கிரீன், ப்ளூ. ஆர்ஜிபி. மொங்கோலியாவினுடைய தலைநகரம். மொங்கோலியாவினுடைய தலைநகரம். இது கொஞ்சம் கஷ்டமான பெயர், ஆனாலும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இது எல்லாமே பாஸ்ட் பேப்பர் வினாதான். கொஞ்சம் பாருங்க உங்களோட கேள்வியில ஸ்டைல். இப்ப மொங்கோலியாவின் தலைநகரம் பதிலா இன்னொரு நாட்டு தலைநகரத்தை மாத்தி போடலாம். சில இப்ப இதுல வந்த நிறைய கேள்விகள் வேற ஒரு எக்ஸாம்ல ரிப்பீட் ஆயிருக்குது. ரிப்பீட் ஆயிருக்குது. சிலது அதை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள சரி. அப்ப இந்த மொங்கோலியா என்ற தலைநகரத்திற்கு எழுதி கொள்ளுங்க. மொங்கோலியாவோட தலைநகரம் ULAAN BAA உலான் பட்டா என்று இருக்குது. இதுதான் இந்த மொங்கோலியா நாட்டினுடைய தலைநகரம். மொங்கோலியா நாட்டினுடைய தலைநகரம். சில நேரங்களில் போடுவாங்க எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற நாடுகள். இப்ப நாங்க ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம் எது என்று கேட்டால் எல்லாருமே சிட்னி என்று சொல்லுவோம். அமெரிக்காவுடைய தலைநகரம் எது என்று கேட்டால் நியூயார்க் என்று சொல்லுவோம். என்ன, ஆனால் அதை போடுவாங்க. என்றால் நாங்க அப்படித்தான் அவங்க 2 விடையும் போடுவாங்க. MCQ 2 விடையும் போட்டுருவாங்க. இப்ப நாங்க குழம்பிடுவோம். ஸோ இப்போ அமெரிக்காவின் தலைநகரம் வந்து என்ன, வாஷிங்டன் தான் சொல்றது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கேன்பரான்னு சொல்லுவாங்க. கேன்பரா. பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய கருத்துக்களை பதிவு செய்து வைக்கின்ற ஆவணம். இப்ப நீங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்ன்ற கதையை பாராளுமன்றத்தில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகளை ஹன்சாட்ல இருந்து நீக்குங்கோ, இதை நீக்குங்கோ. அந்த ஹன்சாட் என்று சொல்லப்படுறதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்கட அந்த அவங்க பேசுற விஷயத்தை வந்து உரைவடிவில் வச்சிருப்பாங்க. அது பிற்காலத்தில் அதெல்லாம் வந்து தேவைப்படும். சில நேரங்களில் நீதிமன்றங்கள்ல சில சட்டங்களை வந்து பொருள் கோடல் செய்கிற பொழுதெல்லாம் அந்த அந்த உரையெல்லாம் பார்ப்பாங்க. குறிப்பிட்ட சட்ட மூலத்தில் இப்படி எப்படி பேசியிருக்கிறாங்க, அது அந்த டைம் என்ன சுச்சுவேஷன்ல இந்த சட்டம் இயற்றப்படுறதுன்னு பார்க்கவே அதை பார்ப்பாங்க. அதை தவிர அது ஒரு வரலாற்று ரீதியான ஆவணமாக அங்க பார்க்கப்படும். ஸோ விட வந்து ஹன்சாட். ஹன்சாட். ஹன்சாட்டில் தான் பதிவு செய்து வைக்கிறது. மனிதனிடமிருந்து மனிதனுக்கு இதய மாற்றீடு சிகிச்சையை உலகில் முதன்முறையாக எப்போது நடைபெற்றது? இதய மாற்று சிகிச்சை இது மனிதனிடமிருந்து மனிதனுக்கு ஸ்டார்ட் பண்ணியது. கிட்டத்தட்ட இந்த சந்தர்ப்பத்தில் 18-19 நாள் தான் அப்படி மாற்றம் செய்தவர் இருந்திருக்கிறார். பிற்காலத்தில் அது வந்து ஆர்டிபிஷியலாக எல்லாம் நிறைய காலம் செய்து சாதனை செய்திருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் 1967ஆம் ஆண்டு. 1967ஆம் ஆண்டு.
1967ஆம் ஆண்டு. அந்த சாதனையை செஞ்ச அந்த மருத்துவர் வந்து கிறிஸ்டியான் கிறிஸ்டியான் பேர்னாட் கிறிஸ்டியான் பேர்னாட் கிறிஸ்டியான் பேர்னாட் அவர பேர். நாடு வந்து சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா. கிறிஸ்டியான் பேர்னாட் என்றவர் தான் மருத்துவர். அந்த நாடு வந்து தென்னாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா. அந்த பேஷண்ட் நேம் எழுதுவோம் சில இடங்கள்ல அப்படி மாத்தி போட்டுருவாங்க. இது அப்படி ஒரு கேள்வி போடல, இந்த கேள்வி வந்திருக்குது. அந்த பேஷண்ட் வந்து ஒரு 18-19 நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு உயிர் வாழ்ந்திருக்கிறார். அந்த பேஷண்ட் பேர் வந்து லூயிஸ் லூயிஸ் வாஷ். இதான் அந்த பேஷண்ட் பேரா. அந்த 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 சிகிச்சை செய்யப்பட்டவர், அந்த இதய மாற்று சிகிச்சைக்கு உள்ளானவர் பேர் வந்து லூயிஸ் வாஷ்கன்ஷி. இவர் ஒரு 18 அல்லது 19 நாட்கள் உயிரிழந்ததாக தான் சொல்லப்படுகிறது. அடுத்தது நாம பாருங்க, இது வந்து ஒரு எல்எல்பி என்ட்ரன்ஸ் கேள்வியா. இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியான கேள்வி. யாருமே எதிர்பாராத ஒரு கேள்வி. என்ன சிம்பிளா நோமலாவே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வினாண்டு அடிப்படையில் போட்டிருக்கிறாங்க. இலங்கை தமிழரசு கட்சியை நிறுவியவர் யாரு? நிறுவியவர் என்றது தமிழ் வந்து உருவாக்குற தந்தை செல்வா. என்ன தந்தை செல்வா, இல்லாட்டி எஸ்ஜே செல்வநாயகம்னு சொல்லுவாங்க. அவர முழு பேர் எஸ்ஜே செல்வநாயகம், அப்படி இல்லாட்டி தந்தை செல்வா. தந்தை செல்வா. சார் தந்தை சில்வாவா? ஓ, தந்தை செல்வா. அவரோட முழு பேர் வந்து எஸ்ஜே செல்வநாயகம் என்று சொல்லுவாங்க. அவர் தான் இப்ப அந்த தமிழரசு கட்சியை நிறுவினவர். இது லோ என்ட்ரன்ஸ்ல ஓப்பன் யூனிவர்சிட்டி செட் பண்ண ஒரு பேப்பர் வினாதான். 24. இலங்கையினுடைய அரசியலமைப்பின் 14வது திருத்தம் குறிப்பிடுகின்ற விடயம். 14வது திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரிக்கிற சம்பந்தமாக அதுல தேசிய பட்டியல் நடைமுறை வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. அது தேசிய பட்டியல் உங்களுக்கு தெரியும். 29 பேர் வந்து அங்க பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஒட்டுமொத்த அந்த வாக்குகள் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கப்படும். இதுல 196 பேர் வந்து அந்த தேர்தல் ரீதியாக தெரிவு செய்வாங்க. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக 225 பேர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவாங்க. 225. அதில் இருந்து ஒரு ஆள் தான் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி வந்து குடியரசு கட்சி. குடியரசு கட்சி ஆங்கிலத்தில் ரீபப்ளிக் என்று சொல்லுவாங்க. ரீபப்ளிக் பார்ட்டின்னு சொல்றது குடியரசு கட்சி. அங்க பிரபலமாக 2 கட்சிகள் தான் பேசப்படும். ஒன்று வந்து குடியரசு கட்சி, அவங்க தான் இப்ப ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். அடுத்தது வந்து ஜனநாயக கட்சி. இதுக்கு முதல் இருந்த ஜோ பைடன், பராக் ஒபாமா, அவங்க எல்லாம் இந்த கட்சியை சேர்ந்தார்கள். ஜனநாயக கட்சி. சோ ட்ரம்பினுடைய கட்சி வந்து குடியரசு கட்சி. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பதவி பிரமாணம் செய்து கொண்டவர். அவர் பெயர் வந்து அவர் நீண்ட காலமாக தெரிவு செய்யப்பட்டு இப்பதான் அவர் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். ஸோ அவர் பெயர் வந்து இலகுவாக ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். நீங்க அவர் பெயரை எரிக் மேயர். மேயர் என்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. எரிக் மேயர். எரிக் மேயர். எரிக் மேயர். எரிக் மேயர். எரிக் மேயர். சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி. இலங்கையில இப்ப ஊழல் தொடர்பான நடவடிக்கைகள், ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் கடுமையாக பின்பற்றப்பட்டு கொண்டு வருது. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தான் சர்வதேச ஊழல் ஒழிப்பு நாளாக பார்க்கப்படுகிறது. இலங்கையில ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்கிறதுக்காக ஒரு குறுந்தொலைபேசி இலக்கம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது அடிக்கடி பரீட்சைகள்ல வாரது 1954. 1954.
2026 ஆண்டுக்கான பிரிக்ஸ் அமைப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு இந்தியா. இந்தியா ஏனென்றால் இப்ப 2026 ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பினுடைய மாநாடு, அவங்களோட உச்சி மாநாடு நடைபெற போற இடம் வந்து இந்தியாவில். அது வந்து 18வது உச்சி மாநாடாக இருக்கிறது. அது வந்து 18வது உச்சி மாநாடாக இருக்கு. 8வது உச்சி மாநாடு. பிரிக்ஸ் அமைப்பை பற்றி நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது ஒவ்வொரு BRICS என்று சொல்றது. BRICS BRICS இதில் பார்த்தீங்கன்னா பி என்றது பிரேசில், ஆர் என்றது ரஷ்யா, ஐ என்றது இந்தியா, சி என்றது சைனா, எஸ் என்றது சவுத் ஆப்பிரிக்கா. ஆரம்பத்தில் பிரேசிலும் ரஷ்யாவும் இந்தியாவும் சைனாவும் தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் பண்ணினது. அப்போ ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸ் என்று சொல்லிட்டு 5 நாடுகள் இருந்தாங்க. பிறகு வேறு வேறு நாடுகள் இப்போ இந்தோனேஷியா, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்று சில நாடுகள் ஜாயின் பண்ணினாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக 11 உறுப்பு நாடுகள் காணப்படுகிறது. இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக 11 உறுப்பு நாடுகள் வந்து இந்த பிரிக்ஸ் என்ற அடிப்படையில் காணப்படுகிறது. அப்போ போன முறை இறுதியாக நடந்த ஒரு LLB என்ட்ரன்ஸ் பேப்பர் நினைக்கிறேன், கேட்டாங்க பிரிக்ஸ் அமைப்பில் இறுதியாக இணைஞ்சு கொண்ட நாடு எது? இந்தோனேஷியா. விட வந்து இந்தோனேஷியா. அப்போ நீங்கள் இந்த பிரிக்ஸ் அமைப்பை பற்றி நாங்கள் படிப்பிக்கிறோம்னா நீங்கள் அதோட தொடர்பாக வேறு வேறு நிறைய அமைப்புகள் இருக்குது. ஏசியா அமைப்பு, பிரிக்ஸ் அமைப்பு, சாக் அமைப்பு என்று எல்லா அமைப்புகளையும் உச்சி மாநாடுகள் அதனுடைய முழுமையான விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பரீட்சையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச்சபையினுடைய தற்போதைய தலைவர். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் என்று சொன்னால் அது வேறொருவர். அப்போ செயலாளர் நாயகம் என்று கேட்டால் நாங்கள் வந்து அன்டோனியா குட்ரஸ் என்று சொல்லிட்டு போகலாம். செயலாளர் நாயகம் என்று சொன்னால் அன்டோனியா குட்ரஸ் என்று சொல்லலாம். ஆனால் இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன? அந்த அந்த பொதுச்சபை இருக்கும், ஜெனரல் அசம்பிளி என்று சொல்றது. அந்த பொதுச்சபையினுடைய தலைவர் எழுதுங்க. அவர் பேர் வந்து அனலீனா பெய்போக்க. இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். நான் பேரை போடுறேன். இவர சொந்த நாடு வந்து ஜெர்மன். அனலீனா 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 பியர்போக் CK. அனலீனா பேர்போக் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவரா? ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அப்போ எங்களுக்கு தெளிவாக இருக்கணும். ஐக்கிய நாடுகளின் ஜெனரல் அசம்பிளி பிரசிடென்ட் என்று சொல்றது. அப்போ பொதுச்சபையினுடைய தலைவர் என்றால் வேறு, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் என்று சொல்றால் வேறு. பவர் வந்து கூடுதலாக இருக்கிறது செக்ரட்டரி ஜெனரல், அதாவது செயலாளர் நாயகத்துக்கு. செயலாளர் நாயகத்துக்கு. ரைட். 30வது கேள்வி. ஜப்பான் இலங்கை நட்புறவு பாலம் என்று அழைக்கப்படுறது கழனி பாலம். இந்த கொழும்புக்கு நீங்க என்ற பண்ணக்குள்ள கழனி பாலம் என்று ஒன்று இருக்கும். அந்த கழனி பாலம் தான் ஜப்பான் இலங்கை நட்புறவு பாலம் என்று சொல்றது. ஜப்பான் நிதி ஒதுக்கத்துல ஒத்துழைப்புல தான் அந்த பாலம் வந்து கட்டப்பட்டது. மற்றது அந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இந்த கேபிள் கட்டமைப்புகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதலாவது பாலம் அது. ஜப்பான் தொழில்நுட்பம் இந்த கேபிள் கட்டமைப்புகளை அதான் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா கேபிள் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அது லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை வந்து கல்யாணி பொன் வளைவு அப்படி என்ற பேரெல்லாம் சொல்றவங்க கல்யாணி பொன் வளைவு என்று சொல்லிட்டு அது வந்து கழனி பாலம். இந்த கழனி பாலம் என்று நேரம் தான் இன்னும் ஒரு கேள்வி அடிக்கடி வாரது. நானும் படிப்புக்குள்ள கூட சொல்லிக் கொள்வது அந்த நீர் இலங்கையில கூடுதலாக தொழிற்சாலை கழிவுகளால் மாசடையக்கூடிய ஒரு நதியாக கழனி கங்கை தான் காணப்படுகிறது. கழனி கங்கை. காதல் ஹோமோன் என்று அழைக்கப்படுவது. காதல் ஹோமோன் இது ஒரு மாகாண சபை பேப்பர்ல போட்டிருந்தாங்க. பொது அறிவு பாடத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு மாகாண சபை பேப்பர்ல அதில் பேர் எழுதி கொள்ளுங்க. ஆக்சிடோசின். ஆக்சிடோசின். ஆக்சிடோசின்.
இது மனிதர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமான ஒரு ஒரு ஹோமோன் உண்டு. அது ஆக்சிடோசின் என்று சொல்றது. ஆக்சிடோசின். ஆசியாவினுடைய மிகப்பெரிய சிறுவர் வைத்தியசாலை பொருளையில் அமைய பெற்றிருக்கிற சிறுவர் வைத்தியசாலை ஒன்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் வந்து லேடி ரிச்வே வைத்தியசாலை என்று சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து என்ன, சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலை. பொருளை சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலை. சார் இன்னும் ஒருக்கா சொல்லுங்க. ஆ, அது வந்து லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டல் என்று சொல்றது பொருளையில் இருக்குது. இங்கிலீஷில் அப்படி சொல்ற, தமிழ்ல சொல்லுவாங்க சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலை. கொழும்புல பொருளையில தான் இருக்கிறாரு. அந்த சிறுவர்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அங்க இருப்பாங்க, ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாம். சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலை. இது ஆங்கிலேய காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அது. கசநோய் தடுப்புக்காக குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற தடுப்பூசி இப்ப இலங்கையில மட்டுமில்லை, இந்தியாவிலேயும் இந்த கசநோய் என்றது ஒரு தீவிரமான நோய். அப்ப இப்ப பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறார். இந்த கசநோயை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பீரியட்டை கொடுத்து அதுக்குள்ள நாங்கள் இதை முறியடிப்போம் என்ற மாதிரி ஒரு திட்டம் ஒன்று அவர் லான்ச் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது இந்த எம்ஓஹெச் அலுவலகங்கள் ஊடாக தடுப்பூசிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு முச்சத்தில் ரைட். எழுதிக் கொள்ளுங்க. அந்த கசநோய் தடுப்புக்காக குழந்தைகளுக்கு வழங்கப்படுற தடுப்பூசி வந்து பிசிஜி வேக்சின் என்று சொல்றாங்க. பி கேப்சல் எழுதிக் கொள்ளுங்க. பிசிஜி என்று சொல்றது பிசிஜி வேக்சின். வேக்சின் என்று சொன்ன என்ன, தடுப்பூசி. அந்த பிசிஜிக்குரிய மீனிங்கையும் சொல்றேன், அதையும் எழுதிக் கொள்ளுங்க. பிஏசிஐ பேசிலஸ் கியூரேன். அதில் ஷார்ட் ஃபார்ம் தான் நாங்கள் இதில் பிசிஜி என்று பயன்படுத்துறது. மற்றது கசநோக்கி வந்து இங்கிலீஷில் வந்து டிபி என்று சொல்லுவாங்கல்ல, என்ன டிபி என்று சொல்றது. கசநோக்கி டிபி என்று சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிட்டு எழுதிக் கொள்ளுங்க. இதை பார்த்து எழுதிக் கொள்ளுங்களா. பிசிஜியை டிலீட் பண்ணுறேன். பிசிஜி அதில் மீனிங் தான் பெசிலஸ் கல்மெட் கியூரின். அது டிபி என்று சொல்லுவாங்க. கசநோக்கி இங்கிலீஷில் டிபி என்று ஷோர்ட்டா நம்முடைய சொல்றது. அதுக்குரிய அர்த்தத்தையும் எழுதிக் கொள்ளுங்க. டிபி என்று சொல்றது டியூ பிஇஆர் சியூ எல்ஓ எல்ஓ எஸ்ஐஎஸ். டியூபிஇஆர் சியூஎல்ஓஎஸ்ஐஎஸ். அதான் டிபி என்று சொல்றதா. பெரும்பட்டு இலங்கையில் இதெல்லாம் குறைக்கப்பட்ட நோய்களாக இருக்குது. அவ்வப்போது அடையாளம் காணப்படும். முற்றுமுழுதாக ஒழிக்கப்படல இருக்குது. ஆனாலும் பெருமட்டுக்கு சுகாதார அமைச்சு அல்லது சுகாதாரத்துறை சார் நிறுவனங்கள் இதை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ 34வது வினா, இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, அதாவது சர்வதேச பல்லுயிர் பெருக்க நாள். இந்த டைவர்சிட்டி என்ற என்ன, இப்போ ஒரு ஏரியான்னு சொன்னால் அதில் எல்லா உயிரினங்களையும் இருக்கணும். அதான் அது. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் ஏற்படுற சூழலியல் தாக்கங்களால் நிறைய விஷயங்கள் இல்லாமல் போயிட்டு, முதல்லங்கிற சூழலை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உயிரினங்களும் இருக்கும்.
இப்பெல்லாம் சில உயிரினங்கள் எல்லாம் நாங்கள் காண்றது இல்லை, என்ன சிட்டுக்குருவி என்றதோ அல்லது வேற வேற விடயங்களோ, ஏன் மண்ணில் மண்புழு கூட இப்போ இல்லாமல் போயிட்டுது. அப்போ அந்த பயோடைவர்சிட்டி என்றது அதான் எல்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கென்று ஒரு நாள் வச்சு அதெல்லாம் முக்கியமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய அல்லது என்றால் இதெல்லாம் வந்து சூழலுக்கு தேவையான விடயம் என்ற அடிப்படையில் ஃபாலோ பண்ணப்படுகிறது. எழுதிக் கொள்ளுங்க, இந்த பயோடைவர்சிட்டி தினம் வந்து பயோடைவர்சிட்டி தினம் மே மாதம் 22ஆம் திகதி. மே மாதம் 22ஆம் திகதி. மே மாதம் 22ஆம் திகதி. இலங்கை சினிமா துறையின் ராணி என்று அழைக்கப்படுகின்ற நடிகை ஒருவர் தனது 78வது வயதில் மரணமடைந்தார். அவர் பேர் வந்து மாலினி பொன்சேகா. மாலினி பொன்சேகா இலங்கையில பிரபலமான நடிகை மாத்திரம் இல்லாமல் இந்தியாவினுடைய திரைப்பட நடிகர்களுடன் நடிச்சிருக்கிறாவோ. அந்த காலத்தில் பிரபலமாயிருந்த சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பல நடிகர்களோட அவ சேர்ந்து நடிச்சிருக்கிறாவோ. இலங்கையினுடைய திரைத்துறையினுடைய ராணி என்று சொல்ற உயிரிழந்துட்டாவு. அவன் நடித்த முதலாவது திரைப்படம் வந்து புஞ்சி பபா. அவன் நடித்த முதலாவது திரைப்படம் புஞ்சி பபா. புஞ்சி பபா லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். புஞ்சி பபா என்று சொல்ற அந்த பேரை. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தினுடைய தலைமைத்துவத்தை வகிக்கின்ற முதலாவது பெண் என்ற அந்தஸ்தை பெற்றவர். இதுக்கு முதல் எல்லாமே ஆண்கள் தான் அந்த தலைமைத்துவத்துக்கு இருந்தவங்க. இப்போ ஒரு முதல் முறையாக ஒரு பெண் வந்து அந்த தலைமைத்துவத்தை பெற்றிருக்கிறாங்க. அவங்களோட பேரை வந்து எழுதி கொள்ளுங்க, கிஸ்ட்ரி கொவன்ட்ரி. கிஸ்ட்ரி கொவன்ட்ரி. போடுற நான் சட்டில் இங்கிலீஷில் போடுற மாதிரி எழுதி கொள்ளுங்க. ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி கொவன்ட்ரி. ஹிஸ்ட்ரி கொவன்ட்ரி. இவ வந்து சிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்தவ. சிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்தவ. சிம்பாப்வேயில விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாவோ. சிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்தவ சிம்பாப்வேயில விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாவோ. இதை தவிர ஒலிம்பிக்ல கோல்டு மெடல், ஸ்விம்மிங் நீச்சல் போட்டியில கோல்டு மெடல் பெற்றிருக்கிறாவோ. அப்படி பொருத்தமான ஒருவராக இந்த விளையாட்டோடு நெருக்கமான தொடர்புடைய ஒருத்தராக இருக்கிறாங்க. அவரோட பேர் வந்து கிஸ்ட்ரி கொவன்ட்ரி. ஒலிம்பிக் நாங்கள் பார்த்துருப்போம். இலங்கைக்கு இதுவரைக்கும் ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் தான் கிடைச்சிருக்குது. ஒன்று 1948 முதலாவது பதக்கம் தடை தாண்டியல் ஓட்டத்தில் டங்கன் வைட். அதுக்கு பிறகு சுசந்திகா ஜெயசிங்க, அவவும் வெள்ளி பதக்கம். அது வந்து நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டா இருக்கணும். ஸோ அதுக்கு பிறகு இன்னும் கிடைக்கல. ஒருவேளை இப்போ பிரபலமாக இருக்கிற ருமேஷ் தரங்க ஈட்டியர் இதெல்லாம் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் இலங்கைக்கு ஒலிம்பிக் பதக்கம் இல்லை. இலங்கையில் மெட்ரோ பஸ் சேவை முதல் கட்டமாக எந்த மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது? மேல் மாகாணம். இப்போ கூடுதலாக மேல் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ பஸ் என்று சொல்லி ஒரு சர்வீஸ் ஒன்று போய் கொண்டிருக்கிறது. விரைவில் வெளி மாகாணங்கள் வெளி மாவட்டங்களுக்கும் அந்த சேவை வந்து விஸ்தரிக்கப்பட இருக்கிறது. இது ஒரு பரீட்சார்த்த நடவடிக்கையாக முதல் ஆரம்பிக்கப்பட்டது மேல் மாகாணத்தில். மேல் மாகாணம். 38 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் மாதம் 17ஆம் திகதி. அக்டோபர் மாதம் 17ஆம் திகதி. என உலகளாவிய ரீதி எல்லா நாடுகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. கிழத்திய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் இந்த வறுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்ற நாடுகள். கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்ற நாடுகள். 37 சார். 37க்கு மேல் மாகாணம். மேல் மாகாணம். 38க்கு அக்டோபர் மாதம் 17ஆம் திகதி. அக்டோபர் மாதம் 17ஆம் திகதி. 39 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் வந்து ஜூன் மாதம் 26ஆம் திகதி. ஜூன் மாதம் 26ஆம் திகதி. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் என்ன போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக நிறைய வேலை திட்டங்கள் போகுது. முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற ஒரு ப்ராஜெக்ட், அதையும் பார்த்து கொள்ளுங்க.
அதில் 1818 என்ற தொலைபேசி இலக்கம் இருக்குது, ஷார்ட் ஹாட்லைன் நம்பர். ஸோ அதுகளை கவனம் செலுத்திக் கொள்ளணும். 40 பிரேக் டான்சிங் எனும் விளையாட்டு எத்தனையாம் ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் விழாவில் அறிமுகம் செய்யப்பட்டது? இறுதியாக நடந்த ஒலிம்பிக். அப்போ இறுதியாக நடந்த ஒலிம்பிக் என்று சொன்னாலே என்ன? 2024. 2024 தான் இந்த பிரேக்கிங் டான்ஸ் என்ற இவெண்ட்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த 2024 ஒலிம்பிக் நடந்தது வந்து பிரான்சினுடைய பாரிஸ் நகரத்தில். அடுத்த முறை 2028லையும் ஆல்ரெடி ஒரு விளையாட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிறகு நிறுத்தப்பட்ட விளையாட்டு மறுபடி புதிதாக என்ன திருப்பி ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு 2028ல். அந்த 2028 ஒலிம்பிக் நடக்க போறது அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ல. என்ன விளையாட்டு என்றால் கிரிக்கெட். 2028 இது 24 முடிஞ்சது. பிரேக் டான்ஸ் என்ற ஒரு புது விஷயம். 28 கிரிக்கெட்டை சேர்க்கிறாங்க. கிரிக்கெட். 41 ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமை பெற்றுக்கொண்டு 70 வருட பூர்த்தியை 2025 கொண்டாடிய தெற்காசிய நாடு. ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமை பெற்று 70 வருடம். இலங்கை தான். இலங்கை. ஏன்? ஐக்கிய நாடுகள் சபை வந்து 1945 உருவாக்கி 2025 அவங்களுக்கு 80வது கூட்டத்தொடரெல்லாம் நடந்தது. இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருந்தார். அப்ப இலங்கை வந்து 45 உருவாக்கினாலும் 10 வருஷத்துக்கு பிறகுதான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஜாயின்ட் ஆகுது. அது வந்து 1955. அப்ப 70 என்று சொன்னா 2025. விட வந்து இலங்கை. இலங்கையினுடைய முதலாவது அமைச்சரவை அந்தஸ்துள்ள நிதியமைச்சர் ஜே.ஆர். ஜெயவர்தன. இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தவர். அவர்தான் அந்த டைம்ல நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். ஜே.ஆர். ஜெயவர்தன. இலங்கையில் ரூபவாகினி அலைவரிசையில் காணப்படுகின்ற குறியீட்டு இலட்சணை வந்து இந்த ஹில் மைனா என்று சொல்லுவாங்க. ஹில் மைனா. சில இடங்கள்ல மலைக்குருவி என்றும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இல்லாட்டி ஹில் மைனா அப்படி இல்லாட்டி மலைக்குருவி என்று போடுங்க. அந்த ரூபவாகினி அந்த லோகோவில் வரும் என மேலுக்கு. அப்ப இதை வச்சுக்கொண்டு அது ஒரு கேள்வி வந்தது. அப்படி என்றால் இலங்கையில முதலாக உருவாக்கப்பட்ட தொலைக்காட்சி சேவை அல்லது அலைவரிசை தானே எல்லாருமே ரூபவாகினி தான் போட்டாங்க. ஆனால் உண்மையா ரூபவாகினி வந்து முதலாவதாக உருவாக்கப்பட்டது நாங்க இப்போ இன்றைக்கு ஐடிஎன் என்று சொல்ற, அதாவது சுயாதீன தொலைக்காட்சி சேவை தான் இலங்கையில முதலாக, அதாவது 79ஆம் ஆண்டு 1979ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1979ஆம் ஆண்டு. ரூபவாகினி வந்து 82. 1982ஆம் ஆண்டு தான் ஜே.ஆர். ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருக்கிற டைமில் ஜப்பான் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி தான் அவங்க உருவாக்கினது. அது வந்து 1982ல். ஒரு கடல் மைல் தூரம் என்பது எத்தனை மீட்டர்களை குறிக்கிறது? இப்ப நாங்க சொல்லுவோம் இலங்கை இந்த சில நேரங்கள்ல இப்ப சில கப்பல்கள் மூழ்கிட்டு என்று சொன்னால் அல்லது ஏதாவது அனர்த்தங்கள் நடந்தால் சொல்லுவாங்க, இந்த இத்தனை கடல் மைலுக்கு அங்கால் இந்த கப்பல் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்குது அல்லது இத்தனை கடல் மைலுக்கு அங்கால் இந்த கப்பல் வியத்து இடம்பெற்று சொல்லுவோம். அப்ப இந்த கடல் மைல் என்று அவங்க பாவிக்கிற அந்த வேர்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் அல்லது எத்தனை மீட்டர் என்று சில பரீட்சையில வினவப்பட்டிருக்கிறது. ஸோ அதை எழுதி கொள்ளுங்க. பொதுவாக மீட்டர்ல சொல்றேன்னு சொன்னால் 1852 மீட்டர். 1852 மீட்டர். மீட்டர். ஒருவேளை கிலோமீட்டர்ல கேட்டா என்ன 1.852 கிலோமீட்டர். 1.852 கிலோமீட்டர். 45வது வினா. MINSK ஒப்பந்தம் என்பதால் கருதப்படுவது. சில நேரம் இந்த ஒப்பந்தங்களை போடுவாங்க, எட்கா ஒப்பந்தம் அல்லது 13வது திருத்தம் சம்பந்தமான இந்திய இலங்கை ஒப்பந்தங்கள், இல்லை என்று சொன்னால் வேற என்ன சீபா அக்ரிமெண்ட், சீபா ஒப்பந்தம், ஒன்றியல் ஒப்பந்தம் இந்த மாதிரி, அல்லது பாரிஸ் ஒப்பந்தம், ஏதாவது இன்டர்நேஷனல் வைஸாக பேசப்படுகின்ற ஒப்பந்தங்களை போட்டுட்டு அதுல பர்பஸ் என்ன கேட்கிறது,
அப்படி இல்லாட்டி அது தொடர்பான அந்த என்ன சொல்றது, எங்க உருவாக்கப்பட்டது, எந்த நாட்டை டிசைன் பண்ணுறோம் அப்படியான கேள்வியெல்லாம் வரும். இந்த MINSK ஒப்பந்தம் என்று சொல்றது என்றால், இந்த உக்ரைன், இப்ப உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. முதல் உக்ரைனுக்கும் இந்த ரஷ்ய ஆதரவு தீவிரவாதிகள் அல்ல கிளர்ச்சியாளருக்கும் இடையில மோதல் ஒன்று போயிட்டு இருந்தது. அதை ஸ்டாப் பண்றதுக்காகத்தான் இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. ஆனால் பிறகு அது ஃபெயிலியராக போனது. அதனால உருவாக்கப்பட்டது உக்ரைனுக்கும் ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்ற படையினருக்கும் இடையிலான அந்த மோதல்களை தடுப்பதற்கு அல்லது யுத்தத்தை தடுக்கிறது. சில சில செட்டில்மெண்ட்களால. ஆனால் இப்பயும் கவர்மெண்ட் வைஸாக ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு சண்டையிடுகிற நாடுகளாகத்தான் காணப்படுகிறது. 46 ஜாவா என்னும் பெயரையுடைய கணனி மொழியை உருவாக்கியவர். ஜாவான்றது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அவர பேர் ஜேம்ஸ் ஹாஸ்லிங். ஜேம்ஸ் ஹாஸ்லிங். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவர் யாரு? சார்ல்ஸ் பாபேஜ். என்ன சார்ல்ஸ் பாபேஜ் தான். சார்ல்ஸ் பாபேஜ் அவர் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவர். இவர் அதுக்குரிய லாங்குவேஜ் ஜேம்ஸ் 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 ஹாஸ்லிங். ஜேம்ஸ் ஹாஸ்லிங். இலங்கை மத்திய வங்கியினுடைய நாணய சபையின் உத்தியோகபூர்வ தலைவர். ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்பவுமே இலங்கை மத்திய வங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாணய சபை என்று இருக்கும். அதில் நிறைய மெம்பராக இருந்தாலும் அதனுடைய அந்த தலைமைத்துவம், அந்த பிரசிடென்சி என்று சொல்றது யாரு அந்த டைமில் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அப்ப அந்த பதவி பேரை தான் கேட்கிறாங்க. இங்க அந்த உத்தியோகபூர்வ தலைவரின் பேர் என்றால் பதவி பேர். சில வேளை அப்படி தலைவரில் பதவி பேர் இல்லாமல் அந்த இப்ப யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் அதை எழுதணும். பதவி பேர் என்று சொல்ற நேரம் மத்திய வங்கியினுடைய ஆளுநர். பொதுவாக பேர் என்றால் நந்தலால் வீரசிங்க. ஆனால் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் என்று பதவி பேர் என்று வார நேரம் மத்திய வங்கியினுடைய ஆளுநர். 48 ஒலிம்பிக் கொடி தொடர்பாக. இப்ப ஒலிம்பிக்ன்றது ஒரு மிக முக்கியமான விளையாட்டு. என்ன இப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போகுது. ஆனால் இதுல நவீன ஒலிம்பிக், புராதன ஒலிம்பிக் என்று இருக்கிறது. இப்ப அந்த ஒலிம்பிக் ஆரம்பிச்சது எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா கிரேக்கம். ஒலிம்பிக் போட்டி தொடர்கள் ஆரம்பமானது கிரேக்கத்துல. அதுக்கு பிறகு அந்த நவீன ஒலிம்பிக் போட்டி என்று சொல்லி அது நடந்தது கிரேக்கத்தினுடைய எதைன்ஸ்ல. அது ஆரம்பத்தில் அங்கே கிட்டத்தட்ட அவங்க அந்த கடவுள் மாதிரி அப்படியான விடயங்களை தொடர்பட்டுத்தான் அந்த போட்டிகள் எல்லாமே ஆரம்பமாகினது புராதன காலத்துல. பிற்காலத்தில் அது ஒரு பிரபலமான உலகளாவிய ரீதியில எல்லா நாடுகளும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டாக அது மாற்றம் பெற்றிருக்கிறது. தொடங்கினது கிரேக்கத்துல. நகரம் என்று சொன்னால் எதைன்ஸ். நவீன ஒலிம்பிக். புராதன ஒலிம்பிக் கிரேக்கத்தில் தொடங்கினாலும் நகரம் என்று கேட்டால் ஒலிம்பியாட். ஒலிம்பியாட். அப்போ உங்களுக்கு நவீன ஒலிம்பிக், புராதன ஒலிம்பிக் என்று நாடென்று கேட்டால் கிரேக்கம் தான். நகரமாக கேட்கக்குள்ள நவீன ஒலிம்பிக் என்று சொன்னால் அதுக்கு மெயினாக நாங்கள் எதைன்ஸ் கிரேக்கத்தினுடைய தலைநகரம் எதைன்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் புராதன ஒலிம்பிக் என்று சொல்ற நேரம் அது ஒலிம்பியாட். அந்த ஒலிம்பியாட் என்ற சொல்லில் இருந்துதான் அந்த ஒலிம்பிக் என்று சொல்ற வேர்ட் வந்துன்னு சொல்லப்படுகிறது. ஒலிம்பியாட் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லில் இருந்துதான் ஒலிம்பிக் என்ற விடயங்கள் வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்ப இதுக்கு கொடிகள் இருக்கிறது. அதுக்குரிய அந்த சில துணிப்பொருள்கள் இருக்கிறது. இப்போ ஒலிம்பிக் கொடியை பார்த்தீங்கன்னா 5 வளைவு இருக்கும். என்ன 5 வளைவு இருக்கும் அந்த ஒலிம்பிக் கொடியில. இப்போ அது என்னென்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? உண்மையாவது கண்டங்கள், இலங்கையில மக்கள் வாழக்கூடிய அல்லது மக்கள் சனத்தொகை இருக்கக்கூடிய கண்டங்களை தான் அது மென்ஷன் பண்ணுது அந்த 5 வளையவும். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு நிறம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப சில நிறம் என்ன இரண்டால் அந்த நிறத்தை போட்டுட்டு எந்த கண்டத்துக்குரியன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. ஆப்பிரிக்க கண்டம். ஆப்பிரிக்க கண்டத்துக்கு ஒரு வளைவு இருக்கும். அதுக்கு கொடுத்திருக்கிற நிறம் கருப்பு. ஆப்பிரிக்க கண்டத்துக்கு கருப்பு. அடுத்து நாங்க அமெரிக்கா கண்டம். அமெரிக்க கண்டத்தை பார்த்தோம்னா சிவப்பு. அமெரிக்க கண்டம் சிவப்பு. ஆசியா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜெலோ, மஞ்சள். ஆசிய கண்டம் மஞ்சள். ஆசிய கண்டம் மஞ்சள். ஆஸ்திரேலிய கண்டம் பச்சை. ஆஸ்திரேலிய கண்டம் பச்சை. ஐரோப்பிய கண்டம் நீலம். ஐரோப்பிய கண்டம் நீலம். இப்ப திருப்பி ஒரு சொல்றேன், ஒரு கபடியா செக் பண்ணி கொள்ளுங்க. என்ன போட்டா பிறகு மாத்தி எழுதிட்டு
புள்ளிகள் போயிடும், கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ 5 கண்டங்கள் இருக்கிறது. இதை 5 இந்த சனத்தொகை வாழக்கூடிய கண்டங்கள் 5. இதுக்கு ஒவ்வொரு வர்ணம் கொடுத்து 5. அதை ஒலிம்பிக் கொடியை பார்த்தீங்கன்னா சரி, இந்த சைக்கிள் டயர் மாதிரி ஒரு வளைவு வளைவு இந்த வட்டமா இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி 5 கண்டத்துக்கும் 5 நிறம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்தப்பட்ட நிறம் வந்து கருப்பு, ஆப்பிரிக்காவுக்கு கருப்பு, அமெரிக்காவுக்கு சிவப்பு ரெட் சிவப்பு, ஆசியாவுக்கு மஞ்சள் ஜெலோ, அடுத்தது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பச்சை கிரீன் என்று சொல்றது பச்சை, அடுத்தது நீலம் ப்ளூ வந்து ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா கண்டம். இந்த ஒலிம்பிக் வந்து உருவாகிறது அல்ல அந்த ஒலிம்பிக்கினுடைய தீம்களை வடிவமைக்கிறது, இந்த கொடிகளை உருவாக்கினது எல்லாம் வந்து அவரை பெயரை எழுதுற பார்த்துக்கொள்ளுங்க. பியரேடோ குபோட்டின் என்று சொல்லி ஒருவர், குபோட்டின் என்று பேர் வந்து PIERREDO CUBERTIN குபோட்டின். குபோட்டின் எழுதிக் கொள்ளுங்களா, பார்த்து எழுதிக் கொள்ளுங்க. குபோட்டின். நாற்பத்தி 49 சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தினுடைய 7வது உரிப்புரை குறிப்பிடுற விடயம். சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மனித உரிமைகள் தொடர்பான விஷயங்களை மையப்படுத்தி சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதை பேஸ் பண்ணித்தான் பிற்காலத்தில் இலங்கையினுடைய அரசியலமைப்புகள், வேறு நாடுகள் அரசியலமைப்புகள்ல இந்த மனித உரிமைகள் தொடர்பான விஷயங்கள் கூட ரீச் ஆயினது. அதுல இருக்கிற உறுப்புரையில 7வது உறுப்புரை என்னத்தை சொல்லுது? அது சொல்லுது என்ன? சட்டம் அனைவருக்கும் சமம், எல்லாரும் சட்டத்துக்கு முன்ன சமமாக கருதப்பட வேண்டும் என்ற அந்த கன்செப்டை தான் இது சொல்லுது. சட்டத்துக்கு முன்னுக்கும் எல்லாருமே சமம் என்று சொல்ற ஒரு கன்செப்ட் 7வது உறுப்புரை. இப்ப இன்னும் ஒன்று கேட்பாங்க, இந்த மெக்னா கார்ட்டா அது ஆரம்ப காலத்துல மன்னர்களுக்கு எதிரான போராட்டங்கள், அவங்களோட அடக்குமுறைகள், தன்னிச்சையான அதிகாரங்கள், அதுகள்ல இருந்து மீள்றதுக்காக சில உரிமைகளை மையப்படுத்தி உருவாக்கப்படும். அதுதான் பிற்காலத்துல இந்த மனித உரிமைகள் எல்லாம் டெவலப் ஆகி வரத்துக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அது 1215. அப்ப அதுல கேள்வி வரும், ஆண்டை கேட்பாங்க, இல்லாட்டி மெக்னா கார்ட்டா ஆண்டு போட்டு அது எதோட தொடர்பானதுண்டா மனித உரிமைகளோட, இல்லாட்டி அது எந்த நாட்டில் உருவானது, பிரித்தானியா, அப்படி சில வினாக்கள் அதுக்கு வந்திருக்குது. 50வது வினா, இலங்கையில முதலில் வர்த்தக ரீதியாக தேயிலை எங்கு பயிரிடப்பட்டது? இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேயிலை என்றது பிரித்தானியரால கொண்டு வரப்பட்டாலும் இன்றைக்கு எங்களோட பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கென கூடுதலாக வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கிய மார்க்கமாக தேயிலைத்துறை காணப்படுது. இப்ப இலங்கையில தேயிலை அறிமுகம் செய்தார்கள் ஆங்கிலேயர். முதலாக வர்த்தக ரீதியான நோக்கத்துக்காக தேயிலை வந்து பயிரிடப்பட்டது 1867ஆம் ஆண்டு. 1867ஆம் ஆண்டு தான் கமர்ஷியல், அதாவது வர்த்தக நோக்கத்துக்காக இலங்கையில வந்து தேயிலை பயிரிடப்பட்டிருக்கிறது. 1867. அப்ப இலங்கையில தேயிலை பயிர்றதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர், தேயிலை பயிர்றதுல பங்களிப்பு வழங்கியவர் வந்து ஜேம்ஸ் டெய்லர். இலங்கையில முதலாக வர்த்தக ரீதியாக கமர்ஷியல் பர்பஸுக்காக எங்க வந்து பயிரிடப்பட்டது? லூல் கந்தர தோட்டம் கண்டி மாவட்டத்தில் இருக்கிற லூல் கந்தர தோட்டத்தில் தான் பயிரிடப்பட்டிருக்கிறது. ஆனா சில பல இந்த கேள்வியை மாத்தி வர்த்தக நோக்கம் இல்லாமல் ஆய்வுக்காக, ரிசர்ச் பர்பஸ், என்ன ஒரு வர்த்தக ரீதியாக செய்யறதுக்கு முதல் ஒரு ஆய்வுக்காக செய்வாங்க. இப்ப ஆய்வு ரீதியாக எப்பன்னு கேட்டால் அதுக்கு வேற விட வரும். ஏனென்றால் ஆய்வு ரீதியாக வந்து 1824ஆம் ஆண்டு, ஆய்வுக்காக வந்து 1824ஆம் ஆண்டு,
அது வந்து பிரதனியா. இப்ப நாங்க பிரதனியா பார்க்கன்னு சொல்றோம், அங்க இருக்கிற ஒரு இடத்துல வந்து பிரதனியா, ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் பிரதனியா, ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் பிரதனியா, ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் பிரதனியா. இந்த டைம்ல ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் பிரதனியாவில் நாட்டுறதுக்காக சீனாவிலிருந்து தான் அந்த தேயிலை செடிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சீனாவிலிருந்து தான் தேயிலை செடிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சீனாவிலிருந்து. ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெறுகின்ற நாடுகளின் எண்ணிக்கை மொத்தமாக 193 நாடுகள். மொத்தமாக 193 நாடுகள். அதுல இறுதியாக இணைஞ்சு கொண்டது தென் சூடான். மொத்தமாக 193 நாடுகள். அதுல இறுதியாக இணைஞ்சு கொண்டது தென் சூடான். சுயஸ் கால்வாய் எத்தனையாம் ஆண்டு வெட்டப்பட்டது? மிக முக்கியமான ஒரு விடயம். சர்வதேச ரீதியில கப்பல் போக்குவரத்துல, சர்வதேச வர்த்தகத்துல, இந்த பொருட்களின் விலைகளை குறைக்கிறதுல ஒரு முக்கியம் இந்த சுயஸ் கால்வாய். ஏனென்றால் அதுக்கு முதல் அந்த அந்த சுத்தித்தான் கப்பல்கள் வந்திருக்கிற. இந்த கால்வாய் வெட்டப்பட்டதன் பிற்பாடுதான் அதனுடைய அந்த மார்க்கம் வந்து இலகுபடுத்தப்பட்டது. இப்ப இந்த கால்வாய் வந்து வெட்டப்பட்டது 1869ஆம் ஆண்டு. 1869ஆம் ஆண்டு. 1869ஆம் ஆண்டு கால்வாய் வெட்டப்படுற நேரம் இரண்டு கடல்களை வந்து இணைக்கிறாங்க. இரண்டு கடல்கள், மத்திய தரைக்கடல், மத்திய தரைக்கடல், அதே மாதிரி செங்கடல். மத்திய தரைக்கடல், செங்கடல். 1869ஆம் ஆண்டு. இலங்கை கிரிக்கெட் அணி எத்தனையாம் ஆண்டு டெஸ்ட் அந்தஸ்தை பெற்றுக் கொண்டது? 1982ஆம் ஆண்டு. அதற்கு எழுதி வைங்க. 82ஆம் ஆண்டு எழுதி கொள்ளுங்க. நான் கன்ஃபியூஸ் இருந்தா சொல்றேன். 1982ஆம் ஆண்டு. இருங்க. 81 எழுதி வச்சு கொள்ளுங்க. நான் செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஆயிரத்தி 1982 எழுதி கொள்ளுங்க. நான் பார்த்து சொல்றேன். 82 போடுங்க. மோஸ்ட் 82 நினைக்கிறேன். 82 போடுங்க. இது மட்டும் சொல்றேன் நான். ரைட், ஓகே. அது டவுட்டண்டா ஒரு ஸ்டார் மார்க்கை போடுங்க. நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன்னா டவுட்டண்டா கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த வினாவை பார்த்து கொள்ளுங்க. ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையினுடைய முதலாவது நிரந்தர பதிவிட பிரதிநிதி. ஐக்கிய நாடுகள் சபைக்குரிய இப்ப இருக்கிற நிரந்தர பதிவிட பிரதிநிதி பழைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர். அவர் தான் இப்ப இருக்கிறார். பழைய ஆள் முதலாவது ஆள் எழுதி கொள்ளுங்க. முதலாவது ஆள் வந்து செனரத் குணவர்தன. இப்ப இருக்கிறவர் வந்து ஜயந்த ஜெயசூரிய. பழைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதே மாதிரி சட்டம் அதிபராக இருந்து ஜயந்த ஜெயசூரிய. ஜெயந்த ஜெயசூரிய. அந்த கேள்வி முதலாக இருந்தவர். முதல் முறையாக ஒரு நிரந்தர பதிவிட பிரதிநிதியாக போனால் ஆறு. ஒரு பேர் எழுதுங்கோ, சட்ல போட்டு விடுறேன். செனரத் செனரத் குணவர்தன.
குணவர்தன, செனரத் குணவர்தன. டிஎன்ஏ எனப்படுவது என்ன? டிஎன்ஏன்றது மிக முக்கியம் என இப்ப நிறைய கொலை வழக்குகள் முக்கியமான விடயங்கள்ல ப்ரூவ் பண்றதுக்குரிய ஒரு ஆதாரமாக அந்த டிஎன்ஏ இருக்கிறது. அது பரம்பரை ரீதியாக வரக்கூடியது. எவ்வளவு விஷயங்கள் டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிக்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த டிஎன்ஏ என்று சொன்னால் என்ன? செட்டில் போடுற இதை எழுதி கொள்ளுங்களா, பார்த்து இதை எழுதி கொள்ளுங்க. டிஎன்ஏக்கு போட்டு எழுதி கொள்ளுங்க. டிஎன்ஏக்கு PEO XY RI VONU CLEIC அசிட். அசிட் அதான் டிஎன்ஏன்னு சொல்றது. 56 உலக வரலாற்றில் முதல் தடவையாக குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட உயிரினம் வந்து டோலி என்று சொல்றது. என்ன? டோலி. அந்த உயிரினத்தை டோலி என்று சொல்றது. டோலி. செம்மறியாடு உண்டது. செம்மறியாடு. செம்மறியாடு டோலி. 1996ஆம் ஆண்டு தான் ஸ்கொட்லாந்து விஞ்ஞானிகளால் அது உருவாக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு ஸ்கொட்லாந்து விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு முதல்ல ஒரு சில விடயங்கள் உருவாக்கப்பட்டாலும் இது டோலி தான் ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் ரீச் ஆயிருந்தது. 57 செயற்கை சூரியனை உருவாக்கியுள்ள நாடு வந்து சீனா. 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 இலங்கையில் எந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களை உண்மையின் சான்றுகளாக வத்திக்கான் பிரகடனப்படுத்தியிருந்தது? ஈஸ்டர் குண்டு தாக்குதல். இலங்கையில ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் நடத்தப்பட்டது. அப்ப கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல உயிரிழந்த அந்த உயிர்களை இந்த தாக்குதலினுடைய ஒரு உண்மையான ஒரு சாட்சி என்ற அடிப்படையில் இந்த வத்திக்கான் அதை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல். வத்திக்கான் என்றது உலகளாவிய ரீதியில் இருக்கிற ஒரு சிறிய நாடு. உலகத்தில் இருக்கிற சிறிய நாடு வந்து வத்திக்கான். அது மோஸ்ட்லி அவங்களோட கிறிஸ்தவர்களினுடைய மிக முக்கியமான இடங்கள் இருக்குது. அவங்களுடைய சமய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடமாக அது பார்க்கப்படுகிறது. வத்திக்கான். பாப்பரசர் எல்லாம் சொல்லக்குள்ள வத்திக்கான் என்று சொல்லுவாங்க. வத்திக்கான். ஜிடிபி அடிக்கடி கேள்விப்படுற இலங்கையினுடைய பொருளாதாரம் என்று சொல்ற நேரம் மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கைகள் எல்லாம் இந்த ஜிடிபி என்று சொல்ற விஷயம் வரும். அது தமிழ்ல சொல்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. க்ரோஸ். க்ரோஸ் GROSS. க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். தமிழ்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்பட்ட நியூயோர்க் பிரகடனம். இந்த நியூயோர்க் பிரகடனம் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரத்தை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்டது. பலஸ்தீன மக்களுக்கு சார்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு பிரகடனம் ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் அது வந்து பிறகு நிறைவேற்றப்பட இல்லை. பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட ஒரு பிரகடனமாக அது இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு வரப்பட்டது. ஒரு 60 வினாக்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு வந்து அவ்வளவு டீப்பாக வர மாட்டாது. ஓரளவுக்கு எழுதக்கூடிய மாதிரி தான் போடுவாங்க. இதில் இன்றைக்கு வந்ததில் நான் நினைக்கிறேன் ஒரு 97 அல்லது 98 விதமான வினாக்கள் LLB என்ட்ரன்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஓப்பன் யூனிவர்சிட்டி, மற்றது வந்து பிரைமரி எஜுகேஷன் அப்படியான வினாபத்திரத்தில் எடுத்தது.
ஸோ அப்போ இதுகள் தான் மாறி மாறி வரக்கூடும். இதோட புதிய விஷயங்கள் அறிமுகமாகிற பொழுது இலங்கை சார்ந்த விஷயங்கள் அல்லது உலகம் சார்ந்து அடிக்கடி ஊடகங்களால் பேசப்படுற விஷயங்கள் இருந்தால் அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓ 60 நீங்க பார்த்தீங்கன்றால் அது பலஸ்தீன் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவான பிரகடனம். இஸ்ரேல் பலஸ்தீன் மோதல்கள் போய்கொண்டிருக்கு. ஏன்னா இப்போ அது வந்து இப்போ அமெரிக்காட தலைமையில் அங்கே அமைதி பேரவையை நிறுவப்படுறது ஏற்பாடு செய்யப்பட்டாலும் சில சில முரண்பாடுகள் இருக்கிறது. ஸோ அதுக்காகத்தான் அந்த நியூயார்க் பிரகடனம் முதல் உருவாக்கினவங்க. 24/1/42 ரைட் போடுங்க. 42க்கு வந்து ஜேஆர் ஜெயவர்தன. 41 வந்து இலங்கை. அடுத்தது 24 பார்த்தோம்டா 24 வந்து தேசிய பட்டியல். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுற அந்த தேசிய பட்டியல் 29 உறுப்பினர் தேர்வு செய்யப்படுறது அது கொண்டு வரப்பட்டது. இருபத்தி 27 வந்து சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் டிசம்பர் மாதம் 9ஆம் திகதி. டிசம்பர் மாதம் 9ஆம் திகதி. டிசம்பர் மாதம் 9ஆம் திகதி. நாற்பத்தி மூணு ஒன்று. நாற்பத்தி மூன்று வந்து மலைக்குருவி என்று சொல்லுவாங்க, இல்லாட்டி கில் மைனா என்று சொல்றது. மலைக்குருவி இல்லைண்டா கில் மைனா. முதலாவது வந்து இந்தியாவின் புதிய கல்வி அமைச்சர் ஸ்ரீ பிரகல்ஹாத் ஜோஷி. அது கொஞ்சம் கஷ்டமான பேர். அந்த முதலாவது விட கேட்டால் இதை பார்த்து எழுதி கொடுங்க, கொஞ்சம் கஷ்டமான பேர் அது. ஸ்ரீ பிரல்ஹாட் பிரல்ஹாட் ஜோஷி. ஸ்ரீ பிரல்ஹாத் ஜோஷி. 40, 47, 35. முப்பத்தஞ்சு வந்து மாலினி பொன்சேகா. 35 வந்து மாலினி பொன்சேகா. 40 வந்து 2024ஆம் ஆண்டு. 40 வந்து 2024ஆம் ஆண்டு. அடுத்து 47 வந்து மத்திய வங்கியினுடைய நாணய சபையினுடைய தலைவராக இப்ப மாறவர் வந்து மத்திய வங்கியினுடைய ஆளுநர். மத்திய வங்கியினுடைய ஆளுநர். 28. ஓ 28 வந்து இந்தியா. 28 வந்து இந்தியா. இந்தியா. 23 ரைட் ஓகே. இலங்கை தமிழரசு கட்சி நிறுவினர் வந்து தந்தை செல்வா. தந்தை செல்வா. அப்படி இல்லைன்னு சொன்னால் எஸ்ஜே செல்வநாயகம் என்று சொல்லுவாங்க. தந்தை செல்வா அப்படி இல்லாட்டி எஸ்ஜே செல்வநாயகம் என்று சொல்றது. 26. 26 வந்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பதவி பிரமாணம் செய்து கொண்டவர் வந்து அவர் பேர் எழுதி கொள்ளுங்க. அவர் பேர் வந்து மேயர், எரிக் மேயர். எரிக் மேயர். எரிக் ERIC எரிக் இடைவெளி விட்டுட்டு MEYER. எரிக் மேயர்.
எரிக் மேயர். 59. ஓ, ஜிடிபி. ஜிடிபி என்று நாங்கள் சொல்றது என்னென்னு சொன்னால் அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லுவோம். எக்கனாமிக்ஸில் வாரது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அந்த தமிழில் அந்த இங்கிலீஷில் வேர்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். வேணுமென்ற சட்டில் போடுறேன், அந்த எழுதாக்கள் ஒரு கபடி எழுதி கொள்ளுங்க. க்ரோஸ் க்ரோஸ் டொமஸ்டிக் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். நாற்பத்தஞ்சு. இது எழுதி கொள்ளுங்களா? 45 சொல்லலையா நான் பாருங்க. ஓ, 45 வந்து எம்என்எஸ்கே ஒப்பந்தம் என்று சொல்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவில் இருந்த ரஷ்ய ஆதரவு படைகளுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஒரு கிளர்ச்சி குழு உக்ரைனுக்கு எதிராக போராடினது. அப்போ அதை சமாதான பேச்சுவார்த்தை கொண்டு வரதுக்காக உக்ரைனுக்கும் ரஷ்யாவில் இருந்த ஆதரவு கிளர்ச்சி குழுக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு ஒப்பந்தம். இது கனகாலம். இப்ப இதுக்கு முதல் இடம்பெற்றது, அது ஃபெயிலியர் ஆயிட்டது. 45க்கு சொல்லியிருக்கிறேன்னா ரைட். ஓகே, 45 இப்போ சொன்னது ரைட். ஓகே, வேறு ஏதாவது வினாக்கள்? வேறு ஏதாவது இருந்தால் நம்பரை போடுங்க, சொல்கிறேன். சில பிந்தி ஜாயின் பண்ணினாக்கள் அல்லது விளங்காமல் இருந்தால். ரெண்டாவது 50 வருடம் முடிஞ்சிருக்கு. ஏனென்றால் 1976ஆம் ஆண்டு தான் இலங்கையில் இறுதியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. விதிக்கப்பட்டு கொண்டு வருது, நிறைவேற்றப்பட்டது. 28, 29. 28 வந்து இப்ப நான் சொன்னேன், இந்தியா. 29 வந்து அந்த பேரை உங்களுக்கு சட்டெல்லாம் போடுறேன், சொல்லி எழுத மாட்டீங்க. 29 எழுதி கொள்ளுங்க. அமெலீனா, சாரி, அன்னலீனா. இவங்க ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க. ஜெர்மனியை சேர்ந்தவங்களா? ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க. அன்னலீனா போயபாக். 3 வந்து அஷார் அல் அஷாட். அஷார் அல் அஷாட். 3வது வந்து பஷார் அல் அஷாட்.
நாலாவதுக்கு வந்து துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா. துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா. 5 வந்து ஹர்சன நாணயக்கார. ஹர்சன நாணயக்கார. 6 வந்து பூஜித் ஜெயசுந்தர. பூஜித் ஜெயசுந்தர. ரைட், ஓகே. அப்போ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வோம். இணைஞ்சு கொண்டு எல்லாருக்கும் நன்றிகள். இந்த பேப்பர்களை பாருங்க, டவுட்டுகள் என்று சொன்னால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். இருபத்தெட்டுக்கு ஹன்சாட்.